ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனல் ரிவ்யூ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து நான் இப்பதான் பார்த்தேன். ஸோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இந்த படம் வந்து ரொம்ப என்ன ஒரு என்ஜாய்ஃபுல் ஆக்குன ஒரு படம் தான் இந்த ஒரு படம். ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது அண்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த படம் இந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு அப்படியே வந்து பேச போறோம். ஸோ படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்க பக்கத்தில் இருக்கிற தியேட்டர்ல வந்துட்டு கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு லைஃப் டைம்ல ஒரு பெஸ்ட் படத்தை மிஸ் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு வேணாம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி ரிவ்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு ஒரு நார்மல் ஃபிலிம். எப்படின்னா வந்து இலங்கையில இருந்து தப்பிச்சு இட்லைக்கு வந்துட்டு பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கிருந்து வெளில வந்து கடல் வழியா வெளில வந்து ராமேஸ்வரத்துல இருந்து அங்கிருந்து ஒரு இடத்துக்கு இடம் பெயர்றாங்க. அங்க வந்துட்டு இவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாங்க, மக்கள் இப்போ வந்துட்டு ஒரு 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 ஃபர்தர் ஆஃப் டைம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க இருக்கிறவன இந்த இருக்கிறவன் தெரியாது. நான் இங்க இருக்கேன்னா எனக்கு பக்கத்துல இருக்க எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரிதான் இப்போ இதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தாதான் ஒரு உறவு பந்தம் பாசம் யாருமே இல்லைனாலும் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு காமிச்ச ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு மொத்தம் ஒரு மூணு இடத்துல அழுக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பையன் சசிகுமார் வந்துட்டு அவரோட ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒரு ஒரு கெடு இருக்கும். லைக் கெடு அப்படின்னா வந்துட்டு ஒரு கார் ஓட்டுறதுல ஒரு சின்ன ஒரு கெடு இருக்கும். நீங்க அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அந்த கெடு வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது இவர் வந்துட்டு ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இவர் குடிச்சிட்டு என்ன பண்ணுவாரோ, குடிச்சு வந்து வீட்டுக்கு வந்துடுவாரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்க நடக்கிற சில விஷயங்கள், அப்ப வந்துட்டு அந்த ஒரு சுட்டி பையன் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவான். லைக் வந்துட்டு அவனுக்கு ஏன் ஸ்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசி சண்டை போடுவான். ஸோ சண்டை போடும்போது வந்துட்டு அதுல ஒரு அழுக வரும். உனக்கு மட்டும்தான் அது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீகுமார் வந்து பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, லவ் மேரேஜ். அவங்க வந்துட்டு வயசாகி ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு இறக்குற ஸ்டேஜ் வரும். அப்போ வந்து எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லார் வீட்டு கதவையும் தட்டி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வர்ற அந்த சீன்ல வந்துட்டு அழுக வருது. கிளைமேக்ஸ்ல ஒரு செக்ஷன்ல வந்துட்டு அழுக வரும். அப்படி வந்துட்டு இந்த படத்துல வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு நிறைய சீன்ஸ் நமக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ஸோ இந்த படத்தை எடுத்தவர் வந்துட்டு அபிஷேக் அப்படிங்கிறவர். ஸோ வந்துட்டு ஒரு 24 வயசு பையன் இந்த படத்தை எடுத்து அதை வந்துட்டு பயங்கரமா கொண்டு போயிருக்காரு. ஸோ அதை தாண்டி இப்போ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டைரக்டர் இருக்காருல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் தனுஷ் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி நரேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ் அவருக்கு வந்து ஒரு ஸ்டோரி நரேஷன் பண்ணி அந்த இதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோரி மீன்ஸ் வந்துட்டு ஒரு ஒன்லைன் மாதிரி. ஸோ அதை வந்துட்டு தனுஷ் சாருக்கு பிடிச்சி போய் கொஞ்சம் இதை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. ஸோ அவரோட க்ரோத் ஆஃப் லெவல் வந்து எங்க போயிட்டு இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கமலேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு சுட்டி பையன் ஒன் ஆஃப் த இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா வந்து இந்த படத்துல அவன் தான். അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബാക്ക്ഗ്രൗണ്ട് മുള്ളി സാർ. நிறைய காமெடிஸ். இப்போ வந்துட்டு ஐயோ சாரு என்ற பேரு ஜோசப் குருவிலாலான நான் இவிட வந்து ஒரு வருஷங்களாய் அந்த ஒரு தளபதி ரெஃபரன்ஸு. அண்ட் வந்துட்டு ஒரு டெத் இருக்கும். ஸோ அந்த டெத்துல வந்துட்டு எல்லாரும் அந்த டெத்தை பத்தி பேச மாட்டாங்க, இவங்களோட அப்பாவை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, சசிகுமார் அவரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஒரு செக்ஷன்ல வந்து நமக்கு அழுக வரும். ஒரு சீன் இருக்கும், அதுல நமக்கு கண்டிப்பா அழுக வரும். அந்த சீன்ல வந்துட்டு எல்லாரும் ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, இங்க இருக்க வேண்டியது அந்த பாட்டியோட போட்டோ கிடையாது உன்னோட போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் அந்த பையன் சொல்லுவாப்புல. கண்டிப்பா நீங்க அந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்துட்டு நிறைய அழுக வர்றதுக்கான சீன்ஸ் இருக்குது. அழுக வந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு நம்மள அப்படியே இல்ல நீங்க அழுது கீழே உழ வேணாம்ப்பா, நான் உன்னை மேல தூக்கிட்டு போறேன் அப்படிங்கிற வந்துட்டு பூஸ்ட் பண்ணி மேல கொண்டு போறதுக்கு கமலேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு சுட்டி பையன் இருக்காப்புல. அண்ட் இந்த ஒரு பையனுக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அந்த லவ் ஃபெயிலியர் வந்துட்டு ஆகும்போது இந்த பொண்ணு வற்புறுத்தி தான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அங்க நடக்கிறது வேற. அப்ப அதை பார்த்துட்டு இவன் வந்துட்டு மனசு ஒட்டஞ்சு சுக்கு நூறா வந்துட்டு இவன் அழுதுட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு ஒரு பாட்டு இந்த டண்டனக்கு டண்டக்கு டண்டக்கு இந்த மம்மட்டியன் பாட்டு போடும். அந்த பாட்டு ஓடும்போது வந்துட்டு அதை இங்க இந்த பையன் கமலேஷ் போட்டு ஆடுவாப்புல. ஸோ ஒரு ஒரு ஷோவோட ஹெட் மாதிரி வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு டவுன் ஆகாதுப்பா, இந்த ஷோ வந்துட்டு வேற லெவல்ல கொண்டு போவேன் நானு அப்படி மாதிரி இருந்துட்டு இந்த ஒரு படத்தை சசிகுமார் நம்பி எடுத்தாங்களா, சிம்ரன் அவங்கள நம்பி எடுத்தாங்களா, இந்த
அந்த அந்த ஒரு பையன் இருக்காரு. ஸோ அவனை நம்பி எடுத்தாங்களான்னு தெரியல. கண்டிப்பா இந்த ஒரு பையனை நம்பி எடுத்திருக்காங்க. கம்பேஷ் அப்படிங்கிற இந்த பையனை நம்பி. சூப்பரா இருக்கு. ஒன் ஆஃப் த டாப் நாச் படம். நான் இன்னைக்கு பார்த்ததுல வந்துட்டு அண்ட் நான் வந்து பார்த்ததுக்கான காரணமே வந்துட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இந்த படம் பார்க்கணுமா வேணாமான்னு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு எங்க ஊர் தெருல ஓடுது. நான் வந்துட்டு போலான்னு இருக்கும்போது நிறைய தடங்கல்கள். இட்லைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்து போலாமான்னு பார்க்கும்போது இல்ல வேணாம் அப்படி மாதிரி இருக்கும்போது தான் ஒருத்தங்க போ 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 போன்னு சொன்னாங்க. சொல்லிதான் நான் இந்த படத்தையே வந்து இன்னைக்கு காசி தியேட்டர்ல போயிட்டு அந்த படத்தை பார்த்து ஒரு 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 பயங்கரமான ஒரு லெவல்ல ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். நான் இப்ப எப்படி சொல்றேன் வந்துட்டு அங்க இப்ப கொஞ்சம் தான் இருந்தாங்க ஆளு. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நான் எந்திரிச்சு சத்தம் போட்டு கை தட்டி கிளாப் பண்ணி ஊஹோ நானே கத்துற மாதிரி இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஸோ ஒரு நார்மலா இந்த படத்தை நான் இந்த அளவு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த படம் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. ஸோ மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒன்றும் நடக்கையில் 1.5 வருஷம் கழிச்சு நீ தான் நடந்த. ஓ நாட்டி பாய். சி அண்ட் சிம்ரன் அவங்களோட இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தளபதி அவங்களோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்குது. அண்ட் அந்த சின்ன பையனும் அதே மாதிரி தளபதி அவரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு ஒரு டிஸ்கிளைமரோட தேங்க்ஸ் டு ரஜினிகாந்த் சார் கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல. இந்த படம் பார்க்கும்போது அது என்னன்னு புரியல. அண்ட் வந்துட்டு ஒரு செக்ஷன்ல இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஒரு ஜெனரேஷன் ஆஃப் இதுல வந்துட்டு பக்கத்து வீடு யாருமே தெரியாது. யார் என்ன பண்றாங்க யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற டைம்ல வந்துட்டு அந்த படத்தை என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் பேசி பழகுங்க, எல்லாரும் ஒன்னா இருங்க, ஜாலியா இருங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒன்னா இருக்கும்போது ஒரு செஷன்ல இவங்க வந்துட்டு வெளியில இருந்து வந்தவங்க லைக் வந்துட்டு அகதிகள் அப்படின்னு தெரிய வரும்போது ஒரு விஷயம் நடக்கும். அப்ப எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த ஒரு மேட்ரு மட்டும்தான் வந்து எனக்கு வந்து டச்சே ஆகல. அப்படி யாருமே பண்ண மாட்டான் ரியல் லைஃப்ல. 1000 தான் இருந்தாலும் சரி, 2000 தான் இருந்தாலும் சரி, இல்ல கோடியா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா அப்படி எவனும் பண்ண மாட்டான். ஸோ அது மட்டும் படத்துக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்ற மாதிரி உள்ள எல்லா சீக்வன்ஸுமே வந்துட்டு நமக்கு ரியல் லைஃப்லயே கூட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த படம் பார்க்கும்போது ஏன்னா 100ல ஒருத்தராவது அந்த மாதிரி இருப்பாங்க. சுதிகுமார் சார் இருக்காருல்ல, ஸோ அவரை மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒருத்தனுக்கு செய்யற உதவி வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காம செய்யறோம் அப்படின்னா வந்துட்டு அது கண்டிப்பா எதிர்பார்க்காத டைம்ல நமக்கு நடக்கும் நல்லதாட்டு. பட் அதை நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்காம ஒரு உதவி நீ செஞ்சுட்டு இருக்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காது. எதிர்பார்க்காம ஒன்னு அறியாம உனக்கே தெரியாம நீ ஒரு உதவி வந்துட்டு உன்னோட மனசுலேருந்து சேர அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் காட். ஓகே, நீதான் கடவுள். அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு படம் தான் இந்த படம். அந்த படத்தை வந்துட்டு அந்த அதுக்கான ஒரு சீக்வன்ஸ் அந்த படத்தை அவங்க சொல்லுவாங்க. நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், புரியும். அண்ட் வந்து நீங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. நான் சொல்றேன் இல்ல, அழுக வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த படத்தை வந்துட்டு உட்காந்து சும்மா போன் நோண்டாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா போன் நோண்ட சான்ஸே வராது. ஏன்னா படத்துக்குள்ள உங்களை இழுத்துருவாங்க. அப்போ வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அழுக வந்துடும். அண்ட் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல வந்துட்டு உள்ள இழுத்ததுக்கான காரணமே ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு அகதிகளா வந்து ஒரு வீட்டுல வாடகை தான் வருவாங்க. அங்க ஒரு போலீஸ், அந்த போலீஸோட போலீஸோட வீடு தான் அது. மொட்டை மாடில வந்துட்டு இவங்க வாடகைக்கு வருவாங்க. அங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து மொட்டை மாடில ஏதோ ஓகே லவ்வர்ஸ். அப்ப வேற ஒரு பையன் வந்து அங்க ஊமையா உட்காந்துருப்பான். இங்க ஒருத்தர் இருக்கான்ல, இவன் மேல போய் பார்க்கும்போது அங்க ஒரு பையன் திருட வந்திருக்கான் அப்படின்ட்டு அவனை தட்டி அடிச்சு புடிச்சு அப்படி பார்க்கும்போது போலீஸ் வந்துட்டு சரி அவனை பிடிச்சி யாரா நீ அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு ஃபோன் நம்பர் யாரு கால் பண்றீங்க கால் பண்ணுங்க அப்படின்னா பொண்டாட்டியா அது வர. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ்லயே வந்துட்டு பயங்கரமா இந்த படத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் இப்போ சொல்ற வந்துட்டு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு நிறைய சீக்வன்ஸ் இந்த படத்துல ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பா டச் ஆகல, இந்த படம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நீ என்ன செருப்பால கூட அடி. நான் அந்த அளவுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. ஸோ மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர் பிரிண்ட் பாக்குறதோட தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ணும். ஏன்னா தியேட்டர்ல பாக்குறதுக்கும் தியேட்டர் பிரிண்ட் பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பிகாஸ் தியேட்டர் பிரிண்ட் பார்த்துட்டு தியேட்டர் போய் கண்டிப்பா எனக்கு புரியும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நன்றி வணக்கம். இது உங்க மாஷா ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. டாடா பை. சி யூ. நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆள் கொடுத்துருங்க. பர்சனலைஸ் இருக்கும், ஆள் கொடுத்துருங்க. ஓகே, பை. அப்போ நோட்டிஃபிகேஷன் டிங் 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 வரும். டாடா.